மாலை வணக்கம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. என்னோடய பேர் சுரேஷ் பாபு, வாழும் கலையுடைய மூத்த ஆசிரியர். இவங்க ஜோதி பரா, இவங்க வாழும் கலையுடைய மீடியா கோஆர்டினேட்டராக இருக்காங்க தமிழ்நாடுடைய. ஸோ உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். சுமார் 43 வருடங்களுக்கு முன்னாடியாக வாழும் கலை அப்படின்ற நிறுவனத்தை நிறுவி இன்று ஏறத்தாழ 180 நாடுகளுக்கு மேல் 500 மில்லியன் மக்கள் பயனடையும் வகையில் இந்த நிறுவனத்தை வளர்த்து இன்று உலகம் முழுவதும் பெரும் புகழுடன் விளங்கி கொண்டிருக்கின்ற எங்களுடைய பரம்பூஜ்ய குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களுடைய ஆசியுடன் இந்த நிறுவனமானது இன்று உலகெங்கும் மக்களுக்கு ஒரு வன்முறையற்ற, ஒரு மனமழுத்தமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிறுவனத்தின் சார்பாக ஏறத்தாழ் 76க்கும் மேற்பட்ட பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன. வாழும் கலை நிறுவனத்தின் இந்த 76 மேற்பட்ட பயிற்சிகளால் அதனுடைய நோக்கம் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், நாமெல்லாம் இழந்த புன்னகையை மீட்டு கொண்டு வருவதுதான் வாழும் கலையுடைய முக்கியமான நோக்கம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா, மக்கள் எங்கே பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், எந்த துறையை எடுத்தாலும் மன அழுத்தம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு பல மனநோய்கள் ஏற்பட்டு அவர்களுக்கு அதன் மூலம் பல உபாதைகள் ஏற்பட்டு அவதிப்படுவதை நாம் கண்கூட கண்டு கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழும் கலை நிறுவனம் உலகம் முழுவதும் பரப்பி கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான பயிற்சிகள் மூலமாக பெரிய மாற்றத்தை உலகம் முழுவதும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதன் சாட்சி தான் இந்த 500 மில்லியன் மக்கள் இது வரைக்கும் இந்த பயிற்சிகளை பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு ஒரு அங்கீகாரம் தற்போதைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்ததுக்கு பிறகு யோகா உலகம் ஃபுல்லவும் ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு பயிற்சியாக மாறுவதற்கு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருந்தவர் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள். அதற்கான ஆலோசனைகளை வழங்கிய எங்களுடைய குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் அதன்படி ஜூன் 21 அன்று உலக யோகா தினமாக உலகம் முழுவதும் கடந்த 10 ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதே போன்று அதுக்கு பெருமையூட்டும் வகையில் நம்முடைய பாரத கலாச்சாரத்தை, நம்முடைய பண்பாடை பெருமையூட்டுகின்ற வகையில் இன்று ஐநா சபையானது உலக தியான தினத்தையும் அங்கீகரித்து விட்டது என்பது மிகவும் பெருமையுடன் உங்கள் முன் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். இதற்கு எங்களுடைய குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் எடுத்த முயற்சி வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் அந்த முயற்சியை எடுத்து இன்று இந்தியாவின் பெருமையை உலகம் முழுவதும் நிலைநாட்டியுள்ளார்கள். அது தொடர்பாக ஒரு சின்ன ப்ரெஸ் ரிலீஸ் அதை நான் உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஐக்கிய நாடுகள் சபையில் உலக தியான தினம் குறித்து முக்கிய உரை நிகழ்த்துகிறார்கள். அதன் பின்னர் உலகம் முழுவதும் நேரடி தியானமானது நடைபெற இருக்கின்றது. உலகம் தியானிக்கிறது குருதேவருடன் என்ற தலைப்பில் டிசம்பர் 21 இரவு 8 மணி இந்திய நேரப்படி இந்த நிகழ்ச்சியானது உலகம் முழுவதும் நடக்க இருக்கின்றது. உலகளாவிய ஆன்மீக தலைவர் மற்றும் மனிதாபிமானத்தின் துறையில் முன்னோடியாக விளங்கி கொண்டிருக்கின்ற குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் 2024 டிசம்பர் 21 சனிக்கிழமை அன்று ஐக்கிய நாடுகள் சபை பொது சபையின் தீர்மானம் மூலம் டிசம்பர் 21 தினத்தை உலக தியான தினமாக அறிவித்ததை தொடர்ந்து நேரடி உலக தியானத்திற்கு வழிகாட்ட இருக்கின்றார். இந்த வரலாற்று நிகழ்வு தியானமானது இந்த ஒரு வருடத்தோடு நிற்காமல் தொடர்ந்து எல்லா வருடமும் இதே நாளன்று நடப்பது என்பது பாரதத்திற்கும் வாழும் கலை நிறுவனத்திற்கும் மிகவும் பெருமை ஊட்டும் வகையில் இருக்கின்றது. இந்த தியானம் பயிற்சி மூலமாக ஒற்றுமையும் மன நிம்மதியும் மனமழுத்தமற்ற ஒரு நிலைமையும் மக்களுக்கு சென்றடைய வாழும் கலை மிகவும் உதவுகின்றது. அதற்கு ஐநா சபை அங்கீகாரம் அளித்தது மிகவும் ஒரு பெருமையான ஒரு விஷயம். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியா மிஷன் 2024 டிசம்பர் 20 அன்று ஐக்கிய நாடுகளின் தலைமையகத்தில் முதல் முறையாக உலக தியானத்தை நிகழ்த்த இருக்கின்றது. இந்த நிகழ்வில் குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஒரு முக்கியமான உரை நிகழ்த்த இருக்கின்றார். உலக அமைதி மற்றும் ஒற்றுமைக்கான தியானம் என்ற தலைப்பில் அந்த நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது. இது ஒரு நினைவூட்டு நிகழ்ச்சியாக, நாளைய நிகழ்ச்சிக்கான நினைவூட்டு நிகழ்ச்சியாக நடக்க இருக்கின்றது. தியானத்தை ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரித்தது என்பது
எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு பெருமை ஊட்டக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளோம். தியானம் ஆன்மாவை வளர்க்கின்றது, நம்முடைய மனதை செம்மைப்படுத்துகின்றது, மகிழ்ச்சி ஏற்படுத்துகின்றது, மன நிம்மதி ஏற்படுத்துகின்றது. இதை ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரித்து விட்டது நம் பாரதத்திற்கே ஒரு பெருமை ஊட்டக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்று குருதேவர் ஏற்கனவே அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்கள். ஸோ மன அழுத்த நிவாரணம் மற்றும் மோதல் தீர்க்கும் முயற்சிகளில் முன்னோடி என்று புகழ்பெற்ற குருதேவர் மூத்த ஐநா தலைவர்கள், தூதர்கள் மற்றும் சர்வதேச பிரதிநிதிகளுடன் தியானத்தின் அமைதிக்கும் ஒற்றுமைக்கும் உகந்த முக்கியத்துவத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். உலகளாவிய நேரடி நிகழ்ச்சி டிசம்பர் 21 அன்று குருதேவர் ஒளிபரப்பாகும் நேரடி நிகழ்வை நடத்துகிறது. இதில் லட்சக்கணக்கானோர் தியானத்தில் ஈடுபட்டு இரவு நேரத்தில் அர்த்த நாள் நிலா, அதாவது வின்டர் சால்ஸ்டைஸ் தினத்தை முன்னிட்டு தியானத்தின் முக்கியத்துவத்தை அவர் நினைவூட்ட இருக்கின்றார்கள். வந்திருக்கக்கூடிய அத்தனை ஊடக நண்பர்களுக்கும் மாலை நேர நன்றி கலந்த வணக்கங்கள். குருதேவ் ஸ்ரீ ரவிசங்கர்ஜி அவர்கள் எப்படி ஜூன் 21ஆம் தேதி உலகத்தினுடைய யோகா டேவாக நம்மளுடைய பாரத பிரதமர் மற்றும் குருதேவ்கள் மற்றும் பல யோகாவில் நிபுணத்துவம் பெற்றவர்களோடு சேர்ந்து இன்று உலகம் முழுவதும் யோகா டேவாக ஜூன் 21 கொண்டாடப்படுகிறதோ, அதுபோல் ஒரு பெரும் முயற்சியாக குருதேவால் UN கவுன்சிலில் கொண்டு சென்றப்பட்ட ஐநாவே அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அற்புத படைப்பு தான் இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய, உலக அரங்கில் இந்திய மகுடத்தில் ஒரு மாணிக்கமாக விளங்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நாளை நடைபெறக்கூடிய மெடிடேஷன் டே, வேர்ல்டு மெடிடேஷன் டே, வேர்ல்டு தியான நாள். ஐநா சபையில் உரையாற்றிவிட்டு இந்த தியானம் என்பது உலகத்திற்கு குருதேவ் ஸ்ரீ ரவிசங்கர்ஜியால் நாளை கிட்டத்தட்ட இதுவரை ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனே 5 மில்லியன் பீப்புளுக்கு மேல் இருக்கிறார்கள். இன்னும் நாளை இரவு வரை இருக்குது, 24 மணி நேரம் இருக்குது. எத்தனை ரிஜிஸ்ட்ரேஷன்? கிட்டத்தட்ட 10 மில்லியன் போகும் என்று கணக்கிடுகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வைபவ நிகழ்ச்சி இது. அதாவது இந்தியாவுடைய ஒரு விஷயங்களும் நம் முன்னோர்கள் நமக்கு கொண்டு வந்த விஷயங்கள், நம்மளுடைய ஞானிகள் முனிவர்களால் போற்றுவிக்கப்பட்ட மனிதனை வைத்து தன்னுடைய திறமைகளை வைத்து எப்படி யோகா கொண்டு தேகத்தை வலிமைப்படுத்த முடியுமோ, அதுபோல் தியானத்தை வச்சு இந்த உலகத்தை ஒரு மாற்றம் கொண்டு வருவதற்கு குருதேவால் ஸ்ரீ ரவிசங்கர்ஜியாலும் குறிப்பாக மத்திய அரசு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜியால் பரிந்துரைக்கப்பட்ட இந்த தியான நிகழ்ச்சி நாளை இரவு இந்திய நேரப்படி குருதேவ் அவர்கள் உரையாற்றிய பிறகு சுமார் மாலை 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக உலகம் முழுவதும் ஆன்லைன் மூலியமாகவும் மீடியாக்களின் மூலியமாகவும் ஒளிபரப்பப்பட்டு உலக நாடுகளுக்கு முதலாக தியானம் என்றால் என்ன, அதாவது குருதேவை ஐநா அவர்கள் உடனடியாக அங்கீகரிக்கவில்லை. பல நாடுகள், ஸ்ரீலங்காவிலிருந்து எந்தெந்த யுத்த பூமி நாடுகளெல்லாம், கொலம்பியாவில் பார்த்தீர்கள் என்றால் அவ்வளோ தீவிரவாதிகளுக்கும் கவர்மெண்ட்டுகளுக்கும் ஒரு சண்டையோடு இருந்த காலகட்டத்தில் குருதேவ் அவர்களுடைய முயற்சி எடுத்து அங்கே ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி 2 பேருக்கும் பீஸ் ஃபோர்ஸ் மாதிரி அந்த 2 பேருக்குடைய சண்டையை தீர்த்து வைத்து இன்று அங்கு நிம்மதி ஏற்பட்டிருக்கிறது என்றால் அவர்களுக்கு குருதேவால் கொடுக்கப்பட்ட இந்த மெடிடேஷன் என்பதையெல்லாம் அவர் பல விஷயங்களில் நிரூபித்த பிறகுதான் இன்றைக்கி ஐநா அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கிறது. அந்த ஒரு விஷயம் இந்தியா முழுவதும் பத்திரிகையாளர்கள் மூலியமாக கொண்டு செல்வதற்காக குருதேவருடைய ஃபாலோவர்ஸாக எங்களை போன்றவர்கள் குருதேவருடைய இயக்கத்தில்
எப்பொழுதும் பணியாற்றி அவர்களுக்காக அர்ப்பணித்த அவர்களுடைய சீடர்களால் பத்திரிகையாளர்கள் முன்பாக கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரெஸ் மீட் தான் இது. இதற்கு உங்களுடைய ஆதரவும் மக்களுடைய ஆதரவும் நாளைக்கு இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக நடைபெறக்கூடிய இந்த தியான வகுப்பில் இந்திய மக்கள் அனைவரும் கலந்து கொள்வதற்காக இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதற்காக நீங்கள் வந்து அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விவரங்கள் பின்வருமாறு. இதன் தலைப்பு உலகம் தியானிக்கிறது குருதேவருடன் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சி நடத்த இருக்கின்றார்கள். இந்திய நேரப்படி டிசம்பர் 21 மாலை 8 மணி அளவு, இரவு 8 மணி அளவு இந்த நிகழ்ச்சி நடக்கின்றது. இதில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். https://aolf.me/worldmeditationday என்ற லிங்கில் சென்று அனைத்து பொதுமக்களும் கலந்து கொள்ள வகையில் இது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த உலக தியானத்தின் முக்கியத்துவம் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலக தியானத்தை ஐக்கிய நாடுகள் பொது சபை அங்கீகரித்தது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அது தியானத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. இன்றைய நாளில் பார்த்தீர்கள் என்றால் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு திசை மாறி செல்கின்றார்கள் இளைஞர்கள். அவர்களை நேர்வழியில் கொண்டு வர இந்த நவீன சவால்களை தியானம் மூலம் சரிப்படுத்த முடியும் என்பதை குருதேவர் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். குருதேவர் 43 ஆண்டுகளாக தியானத்தின் நன்மைகளை 180 நாடுகளில் பரப்பியுள்ளார்கள். மனம் தெளிவாகவும் உணர்ச்சி மிக்கதாகவும் அந்த உணர்ச்சி வசப்படுகின்ற மனத்தை மீறுகின்ற வகையிலும் இந்த தியான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்துள்ளது. உலகத்தின் பல இடங்களில் அமைதியை மேம்படுத்தும் முயற்சிகளாக குருதேவர்கள் பல முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளார்கள். இல்லை குளோபு தான் இது வரைக்கும். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம ஊருக்குன்னு இல்லை, மொத்தம் ஃப்ரீ தான், த்ரூ அவுட் வேர்ல்டு தான். இது ஒரு முதல் முயற்சினால் இப்போ தான் அது ஆரம்பித்து ஷார்ட் பீரியடில் தான் எங்களுக்கு தகவல் இப்போது. அது நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் இருக்குது. அது கடைசி 1 hour முன்னாடி வரைக்கும் அது என்ட்ரி க்ளோஸ் இல்லாமல் இருக்குது. அது நாளைக்கு தான் தெரிய வரும் எல்லாமே. ஓவரால் வேர்ல்டு ஃபுல்லாக 180 கண்ட்ரிஸ். யூஎன் ஃபுல்லாக கவுன்சில் 180 கண்ட்ரிஸ், 180 நாடுகளில் லட்சக்கணக்கான வென்யூஸில் நடக்குது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த நிகழ்ச்சி நடக்குது. சென்னையில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சென்டர்ஸ் எல்லா இடங்களையும் நடக்குது. மெரினா பீச்லேயும் காந்தி சிலை பக்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்குது. ஆம்பா மாலில் நடக்குது. கண்டிப்பாக அம்பா மால் கூட நடக்குது. வேறு அது போல் எங்கே இருக்குது அவர் யூஎன்ல பேசிட்ட பிறகு தான் இந்த நிகழ்ச்சி பண்ணுறேன். என்ன மெடிடேஷனால் சிறப்புகளை பற்றியெல்லாம் பேசிட்ட பிறகு தான் பண்ணுறேன். இல்லை குளோபு தான் இது வரைக்கும். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம ஊருக்குன்னு இல்லை, மொத்தம் ஃப்ரீ தான், த்ரூ அவுட் வேர்ல்டு தான். இது ஒரு முதல் முயற்சினால் இப்போ தான் அது ஆரம்பித்து ஷார்ட் பீரியடில் தான் எங்களுக்கு தகவல் இப்போது. அது நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் இருக்குது. அது கடைசி 1 hour முன்னாடி வரைக்கும் அது என்ட்ரி க்ளோஸ் இல்லாமல் இருக்குது. அது நாளைக்கு தான் தெரிய வரும் எல்லாமே. ஓவரால் வேர்ல்டு ஃபுல்லாக 180 கண்ட்ரிஸ். யூஎன் ஃபுல்லாக கவுன்சில் 180 கண்ட்ரிஸ், 180 நாடுகளில் லட்சக்கணக்கான வென்யூஸில் நடக்குது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த நிகழ்ச்சி நடக்குது. சென்னையில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சென்டர்ஸ் எல்லா இடங்களையும் நடக்குது. மெரினா பீச்லேயும் காந்தி சிலை பக்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்குது. ஆம்பா மாலில் நடக்குது. கண்டிப்பாக அம்பா மால் கூட நடக்குது. வேறு அது போல் எங்கே இருக்குது அவர் யூஎன்ல பேசிட்ட பிறகு தான் இந்த நிகழ்ச்சி பண்ணுறேன். என்ன மெடிடேஷனால் சிறப்புகளை பற்றியெல்லாம் பேசிட்ட பிறகு தான் பண்ணுறேன்.